அவ்வளோதான், அவ்வளோதான் என் கதை. இதோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு, தோட்டா தொலைச்ச கிட்னியை காப்பாத்திடலாம்னு நினைக்கிற அந்த டாக்டருங்க, இதோ என் நண்பன் பைத்தியக்காரன். இதோ இன்னொரு பொண்ணு, எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவன். என் அம்மா, என் அப்பா, காசியோட தெருக்கள், என்னை விட்டு போன என் உடம்பு, இருந்தாலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் உயிர். நான் எந்திரிச்சுக்கலாம், ஆனா யாருக்காக? நான் சத்தம் போடலாம், ஆனா யாருக்காக? என் காதல், ஜோயா, பிந்தியா, முரளி, காசியோட வாசனை எல்லாம் என்னை விட்டு தூரமா போகுது. எதுக்காக இதெல்லாம் என் கூட வச்சுக்கணும்? எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு என்னை பொழைக்கவும் வைக்கலாம், சாகவும் அடிக்கலாம். ஆனா நான் யாருக்காக எந்திரிக்கணும்? யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு பொறுமையா காதலிச்சு மனசை உடைச்சுக்கிட்டு? யாராவது போகாதன்னு சொல்லுங்கப்பா. இதோ கல் மனசோட என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறாளே இவன், இப்போ இவ கூப்பிட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனா மாட்டேன். திரும்ப வர மூடு. பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஆனா ஒரு நாள் திரும்பி வருவேன். அதே கங்கைக்கரையில உடுக்க வாசிக்க, அதே காசி தெருக்குல ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் ஒரு ஜோயாவை காதலிக்க.